ஜெனசிஸ் சாப்டர் 4. இந்த 4ஆம் அதிகாரத்திலே லேண்ட் நிலத்தை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மனிதனுடைய வாழ்விற்காக, அவனுடைய பிழைப்பிற்காக ஆண்டவர் கொடுத்த இடம்தான் இந்த நிலம். ஆதியாகமம் 4:2 சொல்லுகிறது, காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ஆண்டவர் இந்த நிலத்தை மனிதனுடைய கையிலே அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான் கொடுத்தாரு. அதை ஆல்டர் பண்ண கொடுக்கல. நிலத்தை பண்படுத்தி அதன் மூலமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் அதற்கு எந்த கெடுதலும் செய்யாதபடிக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுகிறதற்குமான ஒரு பொறுப்பை தான் கொடுத்திருந்தார். முதலாவதாக, த லேண்ட் பிலாங்ஸ் டு காட். லேண்ட் நிலம் கடவுளுக்குரியது, மனிதனுக்கு உரியது அல்ல. நாம் எல்லாருமே ஸ்டூவர்ட்ஸு. ஆண்டவர் தந்திருக்கிற நிலங்களை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் படைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர இந்த லேண்டுக்கான ஓனர் நாம் அல்ல, கடவுள்தான். அடுத்ததாக, இந்த லேண்ட் ஆண்டவருடைய மிக முக்கியமான பிளெஸ்ஸிங்கில் ஒன்று, த ப்ராமிஸ் ஆஃப் காட். ஆதியாகமம் 4:3 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். நிலம் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, மனிதனுக்கும் அவன் சந்ததிக்குமான அடையாளத்தையும் கொடுக்கிறது. அடுத்ததாக, இந்த நிலத்திலே ஒரு நல்ல விளைச்சலை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு ஒபீடியன்ஸு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஒபீடியன்ஸ் லேண்டில் ஒரு நல்ல விளைச்சலை கொண்டு வரும். ஒபீடியன்ஸ் பிரிங் பிளெஸிங் டு த லேண்ட். அதே நேரத்தில் டிஸ்ஒபீடியன்ஸ் என்ன பண்ணும் என்றால், ஆதம் ஈவ் அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே துரத்தி விடப்படுகிறார்கள். அது பூமியிலே ஒரு கர்ஸ், அதாவது சாபத்தை கொண்டு வந்தது. அதே போல் தன்னுடைய சகோதரனை நேசித்து அவனுக்கு துணையாக உதவியாக இருக்க வேண்டிய இந்த காயின், ஆதியாகமம் 4:8 சொல்லுகிறது, அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இது நிமித்தம் கர்த்தரிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக்கொள்கிறான். உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று. பூமியிலே மனிதன் தவறு செய்யும்போது, இடறி விழும்போது, பாவம் செய்யும்போது நிலத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டிய மனிதன் கடவுளின் சாபத்தை பெற்றுக்கொள்கிறான். அது மட்டுமல்ல, காயின் தான் பயிரிட்ட நிலத்தை விட்டு, அந்த தேசத்தை விட்டு துரத்தி விடப்படுகிறான். தன்னுடைய ஐடென்டிட்டியை, அதாவது அடையாளத்தையும் இழந்து போகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லேண்டையும் அவன் இழந்து போகிறான். அவன் ஒரு அடிமையான வாழ்க்கை வாழுகிறான். ஆகவே பூமி தன் பலனையும், பூமியிலே சமாதானத்தையும், பூமியிலே ஒரு நல்ல விளைச்சலையும், பூமியிலே ஒரு மகிமையான ஆசீர்வாதமான வாழ்க்கையும் காண வேண்டுமென்றால் மனிதராகிய நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அவருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் லேண்டை பற்றியதான சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். தந்த இந்த நிலத்தை நாங்கள் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்து எங்களை நடத்துங்க. நீர் தந்த இந்த பூமியிலே உமக்கு கீழ்ப்படிந்து, உமக்கு பயப்படுகிற பயத்தோடு, உமக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையும் அநேக மக்களையும் இடத்தில் சேர்க்க உதவி செய்யுங்க.